வணக்கம், வெல்கம் டு புரன் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் நல்ல க்ளோஸ். இன்றைக்கி கொஞ்சம் ப்ராட் பேஸ் ரேலியை பார்த்த மாதிரி தெரியுது. ஓகே, க்ளோசிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். 33 advances, 16 declines. ஸோ இப்போ மார்க்கெட் நல்லா கீழெல்லாம் போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரென்த், சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் மோர் ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெக்னிக்கலி நம்ம நிறைய தான் சொல்லியிருக்கேன். அதை சார்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வை நிஃப்டி இஸ் புல்லிஷ் டுடே. அப்பார்ட் ஃப்ரம் தட் லெவல் அபவுட் நம்ம ஒரு லெவல் சொன்னிருந்தோம், அது மேலே க்ளோஸ் பண்ண தொட்டு த ரேலி இஸ் இன்டாக்ட். தெர் இஸ் நோ ரிவர்சல். ஓகே, இது மேபி இது ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட். $73,000 crores. Again, it's a very high volume. ஸோ ஒரு ஆல் டைம் வாங்கிட்டு இது மாதிரி வால்யூம் போடுறது நம்ம காஷியஸாக இருக்கணும். 1080 to 730 வெரி வெரி ப்ராட் பேஸ்ட் பையிங் த மார்க்கெட். ஸோ 1.26 நிஃப்டி 50. அப்புறம் வேறு ஸ்மால் கேப் 1.16, ஸ்மால் கேப் 1.32. So small cap, mid cap participation, okay, so it's a healthy market. Small cap, mid cap participation market ஏறனாலும் டேஞ்சர், இறங்கினாலும் டேஞ்சர். முதல்ல லார்ஜ் கேப் போவோம், அப்புறம் மிட் கேப் போவோம், அப்புறம் ஸ்மால் கேப் போவோம், அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போவோம். ஓகே, கரெக்ஷன் வரும். ஐ மீன் மைல்ட் கரெக்ஷன் வரும். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் அகைன் 8% up, டைட்டன் 5%, கெயில் 4.22. பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ட்வின்ஸ் பார்க்குது இன்னைக்கு. Reliance minus 3.66, Adani Ports minus, Axis Bank Sun Pharma minus la irukku, Coal India minus, Reddy minus. Volume la pathina Idea, Yes Bank mala po arbichirukku, State Bank minus idu plus la poirukku. Infratel some stories brewing. But don't get caught. It's a very technical play. Technical play na the industry la technical play. Okay, the tower related. So நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. டாடா மோட்டர்ஸ் அகெயின் மைனஸ் இந்த ப்ளஸில் போயிருக்கு நினைக்கிறேன். என்டிபிசி நத்திங், ஐடிசி கட்சியில் எல்லாம் கைவிட்ட அப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். வேல்யூவில் பார்த்தா ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபின்சர்வ் லார்ஜ் கேப் 9% மேலே போகுதுன்னா சங்குன்னு அர்த்தம், தெரியல. இண்டஸ்இண்ட் பேங்க், கிளாண்ட் புது கம்பெனி, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக், ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஆல் டைம் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 70 ஹை, 50 டிவி ஹை, 550 டிவிக்கில் இதுவும் வந்து I think அட்லீஸ்ட் 150 டிவி ஹை கிட்ட இருக்கணும். இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். நிஃப்டியில் எல்லாம் க்ரீனில் இருந்தது. நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி, அதுக்கு என்ன இருக்குது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 1% அப், ஆட்டோ 0.65, ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரெண்டும் ப்ளஸில் இருந்தது. எஃப்எம்சிஜி அப், ஐடி அப், மீடியா அப், மெட்டல் அப், ஃபார்மா இங்கே பார்த்து நான் படிக்கிறேன். ஃபார்மா பிஎஸ்சி 1.03. நிஃப்டி ரியாலிட்டி எல்லாம் வந்து இப்போ எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. பட் 13,000 வந்து போயிட்டு அங்கே போகும்னு டேட்டா சொல்லுது. அங்கே போனப்பறம் அங்கே போய் 13,000 என்னதுன்னு பார்க்கணும். இது வந்து இட் இஸ் நாட் அ ப்ராஃபிட் புக்கிங் டைம், நாட் அ ட்ரேடிங் டைம். ஓகே, இப்போ ட்ரேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஸ்டாப்லஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. டோன்ட் சேஸ் பிக் மூவ்ஸ். சேஸ் விச் இஸ் இப்போ நீங்கள் ஃபுல் ட்ரெயின் சேஸ் விச் இஸ் கன்சாலிடேட்டிங். கன்சாலிடேட் பண்ணுறது தான் மேலே போகும், ஃபாஸ்ட்டாக போகும். பட் நம்ம அவசரத்துக்கு எதிர்சாக மேலே போகாது. ஸோ நீங்கள் நிஃப்டியில் நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். நேற்று நம்ம 10,815 சொன்ன லெவலில் அது மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். ஸோ 859 விச் இஸ் குட், விச் இஸ் டீசென்ட். பட் இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு லோ வந்து
கீழே இந்த மாதிரி ஒரு கேண்டில் லோ பிளாக் கேண்டில் வாட் எவர் இட் இஸ் இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து இந்த ஆஃப் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆன இது புல்லிஷ்னஸ். ஸோ திஸ் புல்லிஷ்னஸ் ஷுட் டேக் த மார்க்கெட் அப் அகெயின். RSI எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அகெயின் RSI 71. ஸோ பேங்க் நிஃப்டி RSI என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அதே பேட்டர்ன் தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள். இந்த லோ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் பேட்டர்ன் 271 RSI 71. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ட்ரிக்கி பிளேஸ். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பேங்க் நிஃப்டி ஓகே, இன்ஃபேக்ட் நிஃப்டி ரொம்ப பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி ரிவர்ஸில் ஆனால் 13,000 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12,000 நம்ம என்ன நடந்ததோ அதே தான் 13,000 நடக்கும், அதே தான் 14,000 நடக்கும், அதே தான் 15,000 நடக்கும். நான் 15,000 போக சொல்ல நான் எனி ரவுண்ட் நம்பர்ஸ் 10,000 11,000 8,000 எல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு ஜென்ரலாக மார்க்கெட் வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் நம்பர். ஸோ ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், ஷார்ட் போவாங்க பீப்புள். ஸோ அதனால் வந்து இது ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். ஸோ 13,000 பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் நான். பிரேக் பண்ணுறது டிஸ்டர்ப் 12,000 பிரேக் பண்ண மாதிரி 13,000 டிஸ்டர்ப் பிரேக் பண்ணுறது இந்த வருஷம் கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓவர் பாட்டில் இருக்கோம். நம்மளாம் கீழே போயிட்டு திருப்பி 13,000 போகும்போது இப்போ RSI 40-45 இருந்தாக்கா இது டிஸ்டர்ப் பிரேக் ஆக வாய்ப்புகள் அதிகம். இதுதான் RSI பாருங்கள் தான் சொல்கிறது. ஸோ நத்திங் மோர் டு ஆட். மார்க்கெட் யூ ஹேவ் டு பி லைட் இன் த மார்க்கெட். Don't chase momentum. Thank you. Have a nice day. லைக் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.